ராஜேந்திரன் பெயர் கொண்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் பலரும் இருக்கிறார்கள். நிறைய ராஜேந்திரன் இருப்பாங்க, ஏன்னா காமன் நேம் அது. ஆனால் இவர் வந்து தமிழ்நாட்டில் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுடைய செக்யூரிட்டி விஜிலன்ஸ் ஆஃபீஸில் 10 வருடம் இருந்து விட்டார். அதன் பிறகு டெப்டேஷன் சின்ன சின்ன போஸ்ட்டில் இருந்தார். அவர் திமுக ஆட்சி வந்தவுடன் ஏடிஜிபி அட்மினாக இருக்கார். அவர் திடீரென்று டிஜிபியாக பதவி உயர்த்தப்பட்டார். பதவி உயர்த்தப்பட்டது மட்டுமல்ல, 2 முறை எக்ஸ்டென்ஷன் வாங்கினார். தமிழ்நாட்டில் எனக்கு ஆல் இண்டியாவிலே சொல்ல தெரியல, 3 மாதம் 6 மாதத்திற்கு எக்ஸ்டென்ஷன் வாங்கிய ஒரே அதிகாரி புளியங்குடி ராஜேந்திரன். அழகிரி சொல்லி தான் அவர் வந்தார்னு சொல்லுவாங்க. ஆனால் நேர்மையானவர். எந்தவித லஞ்ச லாவண்யத்துக்கோ அல்லது ஒரு கண்டாங்கிரஸ் அதிகாரி இந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படி பண்ணார், அந்த விஷயத்தில் அப்படி நடந்தான்னு சொல்லவே முடியாத அதிகாரி புளியங்குடி ராஜேந்திரன். அதுக்கப்புறம் அந்த புளியங்குடியே ஃபேமஸ் ஆச்சு திருநெல்வேலி பக்கத்தில். அதனால் இப்படி ஒரு திமுக ஆட்சியில் தேர்வு செய்து வந்து கட்சி தலைமையாக தான் இருக்க முடியும். ஏன்னா அழகிரி சிபாரிசாக இருந்தாலும் கலைஞர் வந்து அதை பார்த்து சரியான அதிகாரி தான் போட்டுருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போது திடீரென்று அபய்குமார் சிங் வருவதற்கு காரணம் என்ன? ஏன் 1 மாதத்திற்கு முன்பாக ஜீவாலை வெளியே அனுப்பணும்? இது விஷயம் என்னென்னு விசாரித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. இப்போ ஏடிஜிபி டேவிட்சன் சில விஷயங்களை தீர்மானிக்கிறார்.